வணக்கம். இன்றைக்கி கான்வர்சேஷன் சீரீஸில் ஆர்ஜே பாலாஜி. ஆர்ஜே பாலாஜி நான் சொல்ல மாட்டேன், பாலாஜின்னு சொல்லுவேன். பிகாஸ் ஆர்ஜே இஸ் ஒன் ஃபேசட் வாட் ஹி ஓன்ஸ். அதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் பாலாஜி கிட்ட ஏன் நான் பேசணும்னு நினச்சேன்னா, அந்த ஜேர்னி வந்து ரொம்ப அழகான ஒரு ஜேர்னி. அண்ட் ஹி டஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். சில விஷயங்கள் கற்றுக்கலான்னு மக்கள் கற்றுப்பாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது பாலாஜி. தட்ஸ் த ஹோல் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்ததுக்கு. ஒரு பெரிய டாக்டர் அவர் நம்மக்கிட்ட படித்தவன் தாயான்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு டாக்டர் நம்மக்கிட்ட இருந்து கற்றுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருன்னு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. பட் இந்த ஷோக்கு வரணும் அப்படின்ற மாதிரி எனக்கு கூப்பிடும்போது எனக்கு சில லிங்க்லாம் அமிச்சாங்க. நான் அதை பார்த்தேன். அண்ட் ஐ எம் வெரி இன்ஸ்பயர்ட். நீங்கள் ஒரு டாக்டராகவும் சேவை பண்ணிவிட்டு இந்த விஷயமும் பண்ணி அது மூலியமாகவும் ஏதாவது ஒன்று வெளில ஒரு டேக்அவே இருக்காதா அப்படின்றத வெரி ஹாப்பி அண்ட் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஷோ. ஏன்னா நிறையா ப்ரொமோஷன் இன்டர்வியூஸ் நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். ஸோ அது எல்லாத்துலேயுமே வந்து சத்யராஜ் சாரோட நடிச்சது எப்படி இருந்தது, நயன்தாராவோட நடிச்சது எப்படி இருக்கும்போது எனக்கு ஐ வாண்ட் டு டாக் சம்திங் அவுட் ஆஃப் இட் அப்படின்ற ஒரு இதில் ஐ எம் எக்ஸைட்டட். கண்டிப்பாக தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ பாலாஜி. நான் வந்து ஐ பின் ஃபாலோயிங் யுவர் ஒர்க் ஃபார் குவைட் சம் டைம். 4-5 வருஷமாக பாலாஜி உங்களோட ரேடியோவில் மட்டும் கிடையாது, ஜென்ரலாக வாட் யூ டூ அப்படின்றது மக்களுக்கும் தெரியும். நான் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த ட்ரான்சிஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு இன் யுவர் லைஃப். ஆர்ஜேவாக இருந்து அப்புறம் ஒரு டிவி ப்ரெசென்டர், ஸ்போர்ட்ஸ் காமெண்டேட்டர், அப்புறம் ஆக்டராகி இப்போ இன்ஃபேக்ட் யூ டைரக்ட் ஆல்சோ இல்லையா? இது எல்லாமே ஒரு சாமானியனாக இருந்து ஒரு ஒரு நார்மல் குடும்பத்துலேருந்து ஒரு பையன் உருவாகி இவ்வளோத்தையும் பண்ணுறதுன்றது ரொம்ப அழகான விஷயம். எப்படி ஹவு டு திஸ் ஹேப்பன் ஃபார் யூ? டு பி ஆனஸ்ட், நான் இது வந்து ஒரு ட்ரான்சிஷன் அந்த மாதிரி ஐ டோன்ட் see it as a ட்ரான்சிஷன். ஏன்னா ஐ எம் ஸ்டில் an RJ. I still do my podcast. அண்ட் இது எல்லாமே வந்து இட் didn't எக்ஸிஸ்ட் தனித்தனியாக. இது எல்லாமே வந்து பேரலலி சைமல்டேனியஸ்லி நடக்கிற விஷயங்கள். அண்ட் டு பி ஆனஸ்ட், இன்னொரு விஷயம் என்னென்னா, இதெல்லாம் நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி இந்த வேலைக்கு வரல. முதல்ல எனக்கு ஒரு வேலை கிடச்சிது. அந்த வேலை தான் எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது. 10,000 ஒரு வேலையா, அப்பா என்னப்பா இந்த மவுண்ட் ரோடு எப்படிப்பா வாங்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் வந்து ஆர்ஜேனா என்னெல்லாம் எனக்கு தெரியாது. ரேடியோவில் பேசுகிற வேலை. நேர்களே உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அப்படின்னு தான் நான் கேட்டிருக்கேன். நான் ரேடியோவே கேட்க மாட்டேன், எனக்கு தெரியவே தெரியாது ரேடியோ கேட்குறது அதெல்லாம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு காலேஜ் படிக்கிற பையனுக்கு, காலேஜ் நான் பிஜி படிக்கும்போது நான் கோயம்புத்தூரில் படித்தேன். என் கூட 7 பேர், மொத்தம் நாங்கள் 7 பேர். எனக்கு 6 பேர் வந்து கேரளாலேருந்து. எந்தடா அப்படின்வாங்க. அவங்க ஒரு குரூப்பாக இருப்பாங்க, என்னை சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து காலேஜ்லேயும் கம்பெனி இல்லை, பெருசாக யாரும் மதிக்கிறது இல்லையே. என்னடா அது நம்ம சென்னையிலேருந்து வந்திருக்கோம், கோயம்புத்தூரில் என்ன நம்மளை இப்படி பண்ணுறானுங்களே அப்படின்னும் போது திடீர்னு இந்த வேலை கிடச்சிருச்சு. பார்த்தா காலேஜ் வெப்சைட்டில் என் ஃபோட்டோ வருது, இவன் அவர் சீனியர், அவர் ஸ்டூடெண்ட், காட் பிளேஸ்ட் இன் ரேடியோ மிர்ச்சி அப்படிலாம் போது ஒரு மதிப்பாக கெத்தாக பார்க்குற அப்படி தான் நான் வேலையை பார்த்தேன். பட் ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் டூயிங் தட் ஒர்க் ஃபார் 6 months or 1 year, அப்போவே எனக்கு தெரியும் எனக்கு இந்த வேலை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் ஐ கேன் நெவர் டூ சம்திங் இன் அ நார்மல் ஆஃபீஸ் செட்டப். ஒரு காலையில் ஆஃபீஸ் போயிட்டு உட்காந்து வேலை பண்ணுறதுல நான் செட்டே ஆக மாட்டேன்றது. எனக்கு இந்த வேலை தான் எனக்கு கரெக்ட். ஏன்னா எனக்கு பேசுகிறதுக்கு பிடிக்கும் நார்மலாக. அண்ட் நான் பேசுகிறது எல்லாருக்கும் பிடிக்குன்றது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால் அந்த வேலையை நான் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணேன், நல்லா கற்றுக்கிட்டேன், நல்லா பண்ணேன். அண்ட் அதோட பர்க்ஸ் தான் நான் மற்ற எல்லா விஷயமும் பார்க்குறேன். ஐ டிட் சம்திங் ரியலி வெல் பிகாஸ் ஐ லைக்ட் இட். அண்ட் பிகாஸ் நான் இதை கரெக்டாக பண்ணால் இதெல்லாம் எனக்கு நடக்கும் அப்படின்ற தாட் எனக்கு வந்ததே கிடையாது. அது கரெக்டாக பண்ணேன், அதனால மற்ற எல்லா விஷயமும் நடந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி நான் டிவிலலாம் எதுவுமே பண்ணதில்லை. ஐ வாஸ் அன் ஆங்கர் ஃபார் a reality show. I didn't enjoy. After that I never went back to television. I just went back to television to learn how to do that. அதாவது ஒரு ஷோ நான் மொக்கையாக பண்ணேன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு பிடிக்கவே இல்லை, மொக்கையாக பண்ணேன். திருப்பி கொஞ்ச நாள் கழித்து there was an opportunity in another television channel with a fresh team. 25 பேர் அந்த க்ரூவில் இருக்காங்கன்னா, அந்த 25 பேருக்குமே அந்த ஷோ எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. புது டீமு, ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னும் போது நான் முதல்ல தலையை குடிஞ்சிக்கிட்டே தான் போனேன் உள்ள. ஏன்னா கான்ஃபிடென்ஸே இருக்காது. ஒரு 5வது 6வது நாள் ஷூட் போது, அதாவது எபிசோடு வந்து எடுக்கும்போது ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் டிரெக்டிங் தட் ஷோ. எனக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்தது. அது முடிஞ்சோம். அந்த ஷோ வந்து ஒரு 26 எபிசோட் பண்ணோம். ஒரு 12 days ஐ திங்க் வி வுட் ஹவ் ஷாட் 12-13 days. அப்போ நான் வந்து ஓகே எனக்கு டிவி பண்ண தெரியும் இப்போது, அதனால் நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் பிகாஸ் ஐ டென்ட் என்ஜாய் தட் ஒர்க். பட் ரேடியோவில் நல்ல வேலை பண்ணதுனால நடந்த மற்ற விஷயங்களில் எதெல்லாம் எனக்கு பிடிச்சதோ ஐ ஹோல்ட் ஆன் டு இட் வெரி க்ளோஸ் டு மீ. லைக் கமெண்ட்ரி அப்படின்னா நான் முதல் வாட்டி பண்ணும்போது எனக்கு தெரியும் இது எனக்கு திஸ் இஸ் சம்திங் தட் ஐ ரியலி என்ஜாய். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன் வித் ஸ்டாரே என்னென்னா, ஐ வாண்ட் a generation to grow watching us speak on cricket. It is not a job that I take it as a stop gap மாதிரி கிடையாது. நான் போகும்போதே எனக்கு தெரியும் நான் 10 வருஷம் 20 வருஷம் நான் காமெண்ட்ரி பண்ணுவேன்னு. அண்ட் அவங்களுக்குமே வந்து இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும், ஆனால் எந்த அளவுக்கு போகும் அப்படின்ற மாதிரி எங்கள் 2 பேருக்குமே டவுட் இருந்தது. பட் ஆனால் வித் த ரெஸ்பான்ஸ் தட் வி ஹேவ் காட் ஓவர் த இயர்ஸ், இன் 5 years இப்போது வி ஆர் ஓவர்வெல்ம்டு.
இன்னும் இவ்வளோ பேருக்கு இப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா we have to certain things மாற்றிக்கணும், இம்ப்ரவைஸ் பண்ணிக்கணும். பட் ஆனால் இப்போவே வந்து ஒரு ஹேபிட் மாதிரி ஆகிடுச்சு அது. ஸோ நாங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணி என்ன நினச்சோமோ அது போச்சு. அதே மாதிரி தான் சினிமாவும் வந்து இட் வாஸ் நாட் பிளான்ட். ஐ வாஸ் ஆஃபர்ட் மல்டிபிள் ரோல்ஸ் விச் ஐ டினைட் சேயிங் தட் நான் ஆர்ஜே, நான் நடிக்க மாட்டேன். எனக்கு பேசிக்காக நான் பண்ணுற வேலை மேலே பயங்கரமான ரெஸ்பெக்ட் இருக்கும். நான் சினிமாவை பற்றி ரிவ்யூலாம் பண்ணுவேன். ஸோ ஐ ஆல்வேஸ் கான்ஷியஸ்லி ஸ்டே அவே ஃப்ரம் சினிமா க்ரௌட். எனக்கு அவங்க கூட பழகிட்டா அந்த ஆத்தென்டிசிட்டி இருக்குது, ஹானஸ்ட்டாக என்னால் பேச முடியாதுன்றதுனால ஐ டோன்ட் மிங்கிள் வித் எனிபடி ஃப்ரம் சினிமா. ஆஃபர் வரும்போது இல்லை நான் ஆர்ஜே, நான் நடிக்க மாட்டேன்னும் போது ரொம்ப நிறைய அப்படி சொல்லும்போது என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே சொன்னாங்க, நீ ஓவராக திமிரு பிடிச்சவங்க மாதிரி நடந்துக்கிறேன், சும்மா ட்ரை பண்ணிப்பாரு, பிடிக்கலன்னா அப்புறம் பண்ணாதேன்னு. ரேண்டமாக நான் ஒரு படம் ட்ரை பண்ணேன், பார்த்தா தே பெய்ட் 1 year salary in 10 days. என்னதா 10 நாளில் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த வேலையை எனக்கு பிடிச்சி ஜாலியாக தான் இருந்தது. பட் சினிமா வந்து ரொம்ப ட்ரிக்கியான பிளேஸ். இட் வில் எதர் மேக் யூ கான்ஃபிடென்ஸ் க்ரோ பை லீப்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ், அப்படி இல்லைன்னா உங்களை அது உடச்சி அந்த இருக்கிற கான்ஃபிடென்ஸே எடுத்துரும். நம்மளுக்கு எழுத வருமா முதல்ல பார்க்கணும் அப்படின்றதுனால நான் ஒரு ஸ்டாண்டப் ஷோ பண்ணேன். அது சும்மா ஒரு எனக்கு வருமா வராது, இப்போ இன்னொருத்தர் காசில் நான் போய் ட்ரையல் நெகர் பண்ணி படம் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம எழுதி பார்க்கலான்றதுக்காக ஐ டிட் அ ஸ்டாண்டப், ஐ பெர்ஃபார்ம்ட் அக்ராஸ் மெனி கண்ட்ரீஸ். அந்த ஷோ வந்து நல்லா போச்சு, நல்லா எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது. மோர் தென் த மணி தட் ஐ ஏர்ன்ட் ஆர் த நம்பர் ஆஃப் ஷோஸ் தட் ஐ பெர்ஃபார்ம்ட், இட்ஸ் அபவுட் ஹவு கான்ஃபிடென்ட் ஐ பிகேம் ஆஃப்டர் ரைட்டிங் தட் வாஸ் எல்கேஜி, என்னோட முதல் படம். ஸோ இது எல்லாமே கோ எக்ஸிஸ்ட் தான் ஆயிருக்கே தவிர எதுவுமே நான் வந்து பிளான் பண்ணி ட்ரான்சிஷனாக பார்க்கல. அண்ட் ஐ ஆல்சோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஃப்ரம் அ நார்மல் ஃபேமிலி நிறைய கஷ்டப்பட்டு இந்த ட்ரான்சிஷன் இந்த க்ரோத்னா, பர்சனலி ஐ ஃபீல் we don't have to equate a journey or a success with any hardship that we faced. அது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் எங்கே இப்போது எல்லா இன்டர்வியூலையுமே வந்து இப்போ ஈஸியான எனக்கு நிறைய கஷ்டம் நடந்திருக்கு சின்ன வயசில். ஐ ஹேட் அ வெரி ஹார்ட்ஷிப் சைல்ட்ஹுட். அந்த மாதிரி விஷயத்தை நான் சொல்லி நான் வந்து வயலின் வாசித்து அழ வச்சிடலாம். பட் ஆனால் அந்த சாஃப்ட் ஸ்டோரி வந்து ஷுட் நாட் ஜஸ்டிஃபை யுவர் சக்ஸஸ். யுவர் சக்ஸஸ் இஸ் சக்ஸஸ். ஹவெவர் இது எந்த ஜேர்னி இருந்தாலும் இட் இஸ் per se, success per se is sweet. You don't have to sugarcoat that with your sob story. Right. ஸோ அதனால் எனக்கு இந்த ஜேர்னி, ஆமாம் எல்லாருக்குமே கஷ்டமான ஜேர்னி தான் இருக்குது. நீங்கள் வாசலில் இங்கே வரும்போது ஒரு வழியில் வந்து ரோடு போட்டுட்ருக்காங்க, 3 நாளாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட லைஃப் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு அந்த கஷ்டம் நான் பட்டிருக்கேன். பட் ஐ ஃபீல் ஹாப்பி, அக்கம்ப்ளிஷ்ட் அண்ட் கண்டென்டட் வித் வாட் எவர் ஐ பிகம். அண்ட் ஃப்யூச்சர்லேயே என்னெல்லாம் பண்ணணும்லாம் எனக்கு பிளான் கிடையாது. ஒரு வேலை ஒரு வாட்டி நல்லா பண்ணணுன்னா திருப்பி அதை நல்லா பண்ணணுன்னு தான் நான் நினைப்பேன். So right now I am in a place where I am happy with whatever journey so far, with good and bad things attached to it. அந்த இடத்துல தான் நான் இருக்கேன். பியூட்டிஃபுல். ஐ ரியலி லைக் த வே யூ செட். சாப் ஸ்டோரியோட வந்து சக்ஸஸை கோட் பண்ண வேண்டாம். ஸோ சாப் ஸ்டோரி வேறு, சக்ஸஸ் வேறு. ஜட்ஜ்மெண்ட், ஐசியூ பாட்காஸ்ட் கேட்டேன், அதில் சில விஷயங்களில் வந்து ரொம்ப அழகாக யூ செட் நான் ஜட்ஜ்மெண்டலாக நீங்கள் இருக்கீங்க நிறைய விஷயங்களில். சமுதாய கண்ணோட்டமாக இருக்கட்டும், பார்வையாக இருக்கட்டும், அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாலோ, மக்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாலோ, வாழ்க்கையோட அந்த நோக்கம், எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே குறுகிறது இல்லையா? ஹவு டு யூ லிவ் நான் ஜட்ஜ்மெண்ட்லி அண்ட் எப்படி பாசிட்டிவாக இருக்கீங்க? உண்மை வந்து நான் நான் ஜட்ஜ்மெண்டல் ஆக்சுவலாக கிடையாது. ஐ புஷ் மை செல்ஃப் எவ்ரி டே நாட் டு பி ஜட்ஜ்மெண்டல். பிகாஸ் உங்களோட ஜென்ரேஷன் நம்ம ஜென்ரேஷன் ஜென்ரலி லைக் ப்ராப்ளி வில் பி ஃபியூ இயர்ஸ் டிஃப்ரெண்ட், ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம ஜென்ரேஷன் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஜென்ரேஷன். நம்மளுக்கு சில விஷயம்லாம் தப்புன்னு தெரியும், ஆனால் நம்மளால் ப்ராக்டிக்கலாக அதை வந்து நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து பார்த்த நம்மளோட வீடு, நம்மளோட ஸ்கூல், நம்மளோட சொசைட்டி வந்து நம்மளுக்கு அதை சொல்லியே கொடுத்துருக்காது. நம்மளுக்கு தெரியும் இட்ஸ் நாட் த டியூட்டி ஆஃப் அ விமன் டு குக். இஃப் யூ மேரிட் தென் அது லைக் இந்த கன்ஃபியூஸ் ஜென்ரேஷன் நான் ஏன் சொல்கிறேன், எனக்கே தெரியும். என்னோடய ஒய்ஃப் வந்து காலையில் எழுந்தால் எனக்கு சமைச்சு வைக்கணுன்றது அவங்களோட வேலை கிடையாது. இட் இஸ் ஜாப், ஹவுஸ் ஹோல்ட் திங் தட் வி கேன் ஷேர் அப்படின்றது. பட் எங்கேயோ நான் பார்த்த உலகத்தில், நான் வளர்ந்த வீட்டில் எங்கள் அம்மா வந்து சமைக்க மாட்டாங்கன்றதை வந்து ஒரு கிரிமினல் குற்றம் மாதிரி என்னை சுற்றி இருக்கிறவங்க பேசும்போது, இன்றைக்கி என் ஒய்ஃப் ஒரு நாளைக்கு சமைக்கலை, இல்லைனா நான் எதிர்பார்த்த விஷயத்தை அவங்க பண்ணல, என்ன இது கூட பண்ணலனா அப்படின்ற ஒரு தாட் இருக்கிற ஒரு சாதாரண கன்ஃபியூஸ்டு ஒரு ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க தான். பட் ஆனால் ஐ திங்க் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இஸ் ஐ எம் அவேர் that certain things were not right in the previous generation thought process ஓ இல்லை நான் வளர்ந்த விதத்துலையோ என்னோட கண்டிஷனிங்லையோ அது வந்து ஐ எம் புஷிங் மை செல்ஃப் டு சேஞ்ச், நாட் பிகாஸ் ஐ வாண்ட் டு சேஞ்ச் த வேர்ல்ட் ஆர் எனிதிங். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அ பெட்டர் வேர்ல்ட் டு த children that I have. Like I have 2 children and I don't want them to see a confused parents, confused father
அண்ட் அவங்களுக்கு நாளைக்கு வளரும்போது இதெல்லாம் இது கரெக்டுன்னு எனக்கு தெரியுது ஆனால் பண்ண முடியல, அவங்களுக்கு பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு அது நேச்சுரலாக வரணும். அதுக்கு நான் இன்றைக்கி என்னை புஷ் பண்ணி மாற்றிக்கணும்னு. அண்ட் ஆல்சோ ஐ பிலீவ் யூ ஃபேக் இட் அன்டில் யூ மேக் இட் அப்படின்ற மாதிரி. பட் அது மாதிரி தான் ஐ ஃபீல் லைக் முதல்ல நான் வந்து அவ்வளோ ப்ரோக்ரெசிவாவோ இல்லைனா நான் ஜட்ஜ்மெண்டலாவோ இல்லை. அண்ட் ஏன்னா நான் குழப்பமான ஒரு ஜென்ரேஷனில் இருந்த பையன். ஆனால் ஐ எம் ஜஸ்ட் புஷிங் மை செல்ஃப் டு பி அ பெட்டர் பர்சன், டு பி நான் ஜட்ஜ்மெண்டல் எவ்ரி டே. ஐ திங்க் இட்ஸ் அ வெரி டஃப் ப்ராசஸ். பட் அந்த ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருந்தோம், அந்த தாட்டை வந்து திருப்பி இல்லை தப்பு நம்மளுக்கு புரியுது, அது 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 அப்பப்போ அவேராக இருந்தோம் அப்படின்னா இட் வில் ஹேப்பன் இவென்ச்சுவலி. மென்டல் ஹெல்த் பாலாஜி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஹவு டு யூ டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த்? நீங்கள் எப்படி உங்களை மென்டல், ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது நிறைய மக்களோட யூனோ ஆர்ஜேவாக இருக்கிறது இட்ஸ் நாட் ஈஸி, பாட்காஸ்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி, அண்ட் எவ்ரி திங் யூ டூ மக்களோட தொடர்பு உள்ள ஒரு விஷயம் இல்லையா பாலாஜி? எப்படி இவ்வளவும் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஹெட் ஸ்பேஸில் இருக்க முடியுன்றதோட ஹவ் ஆர் யூ டூயிங் இட்? முதல்ல வந்து இந்த 2006-07 அந்த டைமில் வந்து வென் ஐ காட் திஸ் வேலை, அந்த ஸ்டேஷன் இமீடியட்டாக ஆரம்பிக்கல. ஸோ வேலை கிடச்ச ஒரு வாரத்தில் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ அந்த கல்யாணம் ஆனதுலேருந்து எவ்ரி திங் அபவுட் மை லைஃப் சேஞ்ச். ஐம் சேயிங் ஐ வாஸ் அ காலேஜ் கிட், நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி திங். சும்மா 10,000 ரூபா கொடுக்குறாங்களேன்ற மாதிரி ஆரம்பிக்காத ஸ்டேஷனில் ஆர்ஜே வேலை கிடச்சிருச்சு. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம், யாரை வாங்கலாம், அந்த மாதிரி எந்த இடத்த வாங்கலாம் அப்படி இருந்தபோது கல்யாணம் ஆகிடுச்சு. அந்த சேம் டே வென் ஐ காட் மேரிட் மை ஃபாதர் ஆல்சோ லெஃப்ட் மை ஃபேமிலி. ஸோ சென்னையில் வந்து எனக்கு 7 people ஹேவ் டு ஈட், வீட்டு வாடகை கொடுக்கணும், படிக்கணும், தாத்தா உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னா மெடிசன் அவருக்கு இருக்கணும், நானும் என் ஒய்ஃப் கோயம்புத்தூரில் இருக்கணும். ஸோ எவ்ரி திங் சேஞ்ச் தட் 21. அண்ட் வேலை கிடச்சதுக்கப்புறம் என்னென்னா அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது என்னோட லைஃப்பில் நடந்தாலும் ஐ ஹாவ் டு கோ அவுட் எவ்ரி டே, பி ஹாப்பி ஆன் ரேடியோ. ஸோ நீங்கள் ரேடியோ என்ன மாதிரி மீடியம்னா அது ரொம்ப பர்சனலான மீடியம். யூ கான்ட் ஃபேக் இட். நீங்கள் எனக்கு இங்கிலீஷ் வந்து வராது அப்படின்னா நான் வந்து நல்லா தெரிஞ்ச மாதிரி நடித்தேன்னா நான் மாட்டிப்பேன் 2 நாளில். கரெக்ட். ஸோ நீங்கள் என்னவோ அதுதான் ரேடியோவில் இருக்க முடியும். ஸோ நான் வந்து ஐ கான்ட் பிரிட்டன் டு பி ஹாப்பி, ஐ ஹாவ் டு பி ஹாப்பி இன் ரியல் லைஃப் டூ. ஸோ ஐ ஹேட் ஸோ மச் ட்ரபுள் இன் ஹேண்ட்லிங். ஐ டோன்ட் நோ ஹவு டு பி அன் ஹஸ்பண்ட், ஷீ டென்ட் நோ ஹவு டு பி அ ஒய்ஃப். ஸோ இமேஜின் நேற்று வரைக்கும் அம்மா மடியில் படுத்திருந்த ஒரு பொண்ணு திடீர்னு இன்றைக்கி வந்து ஷீ ஹாஸ் டு ரன் த ஃபேமிலி அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது இட் வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் போத் ஆஃப் அஸ். அண்ட் ஃபார் மீ இட் வாஸ் ஃபினான்ஷியலி வெரி டிஃபிகல்ட் டு மேனேஜ் ஆல் தீஸ் பீப்புள் இன் த சேம் 10,000 rupees. ஸோ அப்போலேருந்தே வந்து ஐ திங்க் 21-22 இஸ் வென் ஐ ஃபெல்ட் ஐ நீட் ஹெல்ப் அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ வாஸ் கோயிங் த்ரூ ஸோ மச். ஸோ அப்போல்லாம் வந்து நான் சொல்கிறது இப்போவே வந்து ஓப்பனாக யாராவது வந்து எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது இல்லைனா டிப்ரெஸ்டாக இருக்குது, எனக்கு வந்து ஐ டோன்ட் நோ வாட்ஸ் கோயிங் த்ரூ மீ அண்ட் நான் அதனால் ஒரு சைக்காலஜிஸ்ட் பார்க்க போகிறேன், ஒரு கவுன்சிலர் பார்க்க போகிறேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்ல முடியும். நான் வந்து அன்றைக்கி ஒரு காலேஜில் வந்து டாக்டர்ஸ் கிட்ட பேசினேன், ஒரு மெடிக்கல் காலேஜில். ஐ வாஸ் டாக்கிங் டு 300 டாக்டர்ஸ். ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் திஸ். ஒரு பையன் வந்து என்கிட்ட சொன்னான், அவன் வந்து இப்போ அந்த ஹவுஸ் சர்ஜன் அந்த இதில் இருக்கிற. ஸோ என்கிட்ட சொன்னான்னா இது மாதிரி சொன்னான், டாக்டருக்கே பைத்தியம்ன்றுவாங்க, அப்புறம் எங்ககிட்ட யார் வருவாங்க. ஸோ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரு ஒரு MBBS படித்து அவங்களோட தாட்டே 2022 எப்படி இருக்குன்னா, இமேஜின் ஐ வாஸ் அன் RJ, ஐ வாஸ் குவைட் ஃபேமஸ் இன் கோயம்புத்தூர். ஸோ நான் இப்போ வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்த்து எனக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டமாக எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறது வந்து அது பெரிய டேபு அந்த மாதிரி விஷயமா வெளில இருந்து என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னு. ஸோ அப்போது வந்து மை ஓன் ஃபேமிலி வாஸ் நாட் ஓகே வித் இட். ஸோ ஐ டென்ட் சே எனிபடி, ஐ டென்ட் டெல் எனிபடி. ஸோ ஐ யூஸ் டு கோ ஃபார் ஹெல்ப். அப்போ வந்து நீங்கள் சொன்னால் அதே 10,000 ரூபாயில் ஐ ஹேட் டு கீப் 300-400 ஃபார் தட் கவுன்சிலர். ஸோ எனக்கு அது ஓகே, இதுதான் என்னோட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதுக்கு 1,500 ரூபா செலவாச்சுன்னா மாதம் ஓகே அப்படின்ற மாதிரி. 22 வயசில் ஐ ஸ்டார்டட். ஐ திங்க் இன் next 15 years, whenever I was feeling bad or not able to solve my own issues, I seek help. Whenever I need help, I seek help, and I don't have any shame in saying this, because நான் அந்த டாக்டர்ஸ் கிட்டேயும் அதுதான் சொன்னேன், நீங்களாம் ஃபிசிக்கலாக உங்கள் உடம்பு சில ஜுரம் இந்தாங்க மாத்திரை அப்படின்னு கொடுக்குறீங்க, அதே மாதிரி மனசு சரியில்லை இந்தாங்க இவங்ககிட்ட போய் இதை போயிடுங்க, அந்த மாதிரி ஹெல்ப் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன் தட் வே இட் இஸ் ஈஸி ஃபார் மீ டு பி இன் மை சேன் குட் மென்டல் ஸ்பேஸ். அது ரொம்ப அழகான பாயிண்ட். கவுன்சிலிங் போகிறது, தெரப்பி போகிறதுன்றது இட்ஸ் அ குட் திங். உடம்பு சரியில்லைனா டாக்டர் கிட்ட போகிறது மாதிரி, மனசு சரியில்லைனா யூ கோ டு அ கவுன்சிலர் ஆர் தெரபிஸ்ட். அந்த ஸ்டிக்மா இன்னும் இருக்குது, அது கரெக்ட் தான். அண்ட் அது வந்து இட் ஹெல்ப் மீ அ லாட். அண்ட் ஆல்சோ இந்த மென்டல் ஸ்பேஸில் இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை சொல்கிறேன், நானே வந்து சொல்லுவேன், இப்போ நீங்கள் எத்தனை நாளைக்கு நீங்கள் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு தெரபிஸ்ட் கிட்ட போயிட்டு பெட்டராக ஃபீல் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா எத்தனை பேரால் அதை அஃபோர்ட் பண்ண முடியும்? ப்ராக்டிக்கலாக எவ்வளோ பாசிபிள்? எங்கேயோ வந்து யூ நோ ஹவு ஃபார் இஸ் டூ ஃபார். இப்போது அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது, நான் அதை போய் போனேன், ஒரு 6 மாதம் போச்சு.
ஒரு வருஷம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து ஓகே ஐ ஃபீல் பெட்டர் நிறுத்திட்டேன். பட் ஆனால் அதுலேருந்து ஒரு டேக் அவே இருக்கும். ஸோ அதே விஷயத்தை நான் திருப்பி பண்ணாமல் இருக்கிறதுக்கான அதுவும் டிசிப்ளின் தான். நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, ஒரு பெரிய தப்பு, அது உங்களை லைஃப் ஒரு மாதிரி புரட்டி போட்டு ஹெல்ப் எடுத்து வெளில வந்துட்டிங்கன்னா ஐ மேக் ஷுர் தட் ஐ டோன்ட் டூ தட் அகெயின். அண்ட் தட் கைண்ட் ஆஃப் என்ன இப்போ இருக்கிற ஸ்பேஸ் ஐ எம் இன் த பெஸ்ட் ஸ்பேஸ். நான் லைஃப்பில் இப்போ தான் வந்து ரொம்ப நல்ல ஹாப்பி ஸ்பேஸில் இருக்கேன் அப்படின்னா ஐ வில் சே திஸ் லாஸ்ட் 5-6 years. பியூட்டிஃபுல். அண்ட் மை எனர்ஜி இஸ் நாட் வேஸ்டட். It is channelized into things that I really want and with people that I really want to spend time with. ஸோ இப்போது லைஃப்பில் யூ ஸ்பெண்ட் டைம் உங்களுக்கு யாரோட பழகணும்னு தோணுதோ அவங்களோட மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? Just to understand, I'm asking. Or you do things only that makes you happy or keeps you sane? Not like exactly. எனக்கு சந்தோஷம் தர விஷயம் வந்து நான் பண்ணேன்னா என்னை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. I need to actually respect people and their feelings. But ஆனால் whom do you respect and whom do you want in life is a very very important thing. Because எனக்கு 30th birthday போது few years முன்னாடி ஒரு 134 ஃப்ரெண்ட்ஸோ வந்து நைட்டு வீட்டுக்கு வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு கேக்லாம் வெட்டி இது பண்ணால் 140 பேர் வந்து வீட்டுக்கு வந்து கேக் வெட்டுறாங்கன்னா ஐ வாஸ் லைக் ஓவர்வெல்ம். அழுவுறேன். என் வாழ்க்கையில் எனக்கு எவ்வளோ 134 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு இருப்பா எனக்கு இருந்தாங்க. ஏன்னா ஐ யூஸ் டு கிவ் ஸோ மச் எனர்ஜி டைம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து நீங்கள் தனியாக வந்து பாத்ரூம் போயிட்டு வானா நான் போக மாட்டேன். எனக்கு கூட யாராவது ஏய் வாடா பாத்ரூம் போயிட்டு வரலான்னு 2 பேர் கூப்பிட்டு போவேன். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே ஐ ஹவ் சரௌண்டட் மை செல்ஃப் வித் பீப்புள். ஸோ அப்படி ஒரு இவ்வளோ பேர் இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த பர்த்டே போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து தே கேன் கம் ஈவன் டு மை பெட்ரூம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. பட் கொஞ்ச நாள் கழித்து ஐ ஃபெல்ட் எங்கேயோ ஐ வாஸ் not able to give energy to things that are most important, to people who are most important in my life. இவ்வளோ பேர் நம்ம லைஃப்பில் தேவையான்னு தோணுச்சு. ஆக்சுவலாக தேவையில்லைன்றது வந்து ஐ டுக். இப்போ இன்றைக்கி ராத்திரி எனக்கு தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா அடுத்த நாளைக்கு வந்து இட் ஹேப்பன். அதாவது இந்த மாதிரி ஆளுங்க இவ்வளோ பேர் நம்மளுக்கு தேவை. ஏதோ இனிமேல் நீ எதிரி அப்படி கிடையாது. பட் ஆனால் எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஃபேமிலி அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு அடுத்த சர்க்கிளில் ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், 4-5 நல்ல ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாருமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், இல்லைனா எப்படிப்பா இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கலாமே தவிர நீங்கள் எவ்வளோ பேரை வீட்டுக்குள்ளே விடுவீங்க, எவ்வளோ பேர் உங்கள் லைஃப்பில் விடுவீங்க. ஸோ இப்போ இருக்கிற இந்த ஃபியூ பீப்புள் இந்த ஒரு 10 பேருக்கு ஃபுல் டைம் அந்த இப்போ என் 2 குழந்தைங்களுக்கு அவங்க கூட இருக்கிற 1 hourல ஃபுல் எனர்ஜி என்னால் கொடுக்க முடிஞ்சதுனாலே அதுவே ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்குது. Imagine you have a family, your wife, your children, your mother, your in-laws, your brother, siblings, your best friend circle. இந்த மாதிரி ஒரு 15 பேருக்கு லைஃப்பில் நீங்கள் பண்ணுற வேலையை தவிர்த்து டைம் வந்து கொடுக்க முடியும்னாலே ஐ திங்க் தட் இஸ் த பெஸ்ட் திங் தட் யூ கேன் ப்ராபப்லி டூ. ஸோ ஆளுங்க கம்மியானாங்க, எனர்ஜி நிறையா கன்சியூம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பாயிண்ட். அகேன் ஒரு மனுஷனால் இவ்வளோ விஷயங்கள் தான் பண்ண முடியும்ன்றது. எனர்ஜி நம்ம குடும்பம் ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அதுக்கு மீறி நம்ம அவுட்வர்டாக போகும்போது இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எனர்ஜி தேவையில்லாமல் இட் கோஸ் ஆஃப். இட்ஸ் வெரி குட் லேர்னிங் ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள். பிகாஸ் அந்த முக்கியமான மனிதர்களுக்கு டைம் கொடுக்காம இல்லை நம்ம அதுதான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பண்ணுறோம். நீங்கள் சும்மா இப்போ நீங்கள் மதர்ஸ் டே உமன்ஸ் டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் கையிலேருந்து ஃபோனை எடுத்து பார்த்தா 200 பேருக்கு மெசேஜ் அமைச்சிருக்கான். 200 பேருக்கு மதர்ஸ் டே விஷயம். தாயாய், என்னுடைய அன்னையாய், நீ வந்து தெய்வமாயின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ், ஒரு அம்மா ஃபோட்டோ போட்டு ஏதாவது கார்ட்டூன் அம்மா ஃபோட்டோ போட்டு 200 பேருக்கு போகுது. ஃபேஸ்புக்கில் அதே போஸ்ட் போகுது. இப்போ 1.5-2 மணி நேரம் இதில் ஒரே ஒரு கால் தான் தேவைப்பட்டிருக்கோம். அம்மா ஹாப்பி மதர்ஸ் டேம்மா சொல்கிறது. அது நம்ம பண்ண மாட்டோம். அண்ட் அதே மாதிரி ரேண்டமாக யாரோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறதுலாம் வந்து ஏன்னா இப்போ என்ன ஆகிடும்னா இப்போ ஒரு பாயிண்டில் எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ பேர் கூட இருந்து என்னோடய அம்மா வீட்டுக்கு போயிட்டு என்னால் 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்கவே முடியல. ஏன்னா எனக்கு அது பழக்கம் இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப வருஷமாக வெளியிலேயே இது மாதிரி சுற்றி எனக்கு டைம் இருக்குது. ஆனால் என் அம்மா வீட்டில் போயிட்டு என்னால் 10 minutes இருக்க முடியல, அதுக்கு மேலே இருக்க முடியல. ஏன்னா எனக்கு வந்து அது ஆடாக இருக்குது. சரி நான் கிளம்புறேன் அப்படி தான். ஸோ இதுவே நான் என்னை புஷ் பண்ணிக்க வேண்டியிருக்கு. இட்ஸ் ஓகே, இதுதான் வந்து ஆக்சுவலாக நீ பண்ணணும், இத்தனை நாள் பண்ணலை. ஸோ அதனாலே வந்து நீங்கள் சொன்னது அந்த இது தான். இப்போ நீங்கள் எங்கேயோ யாரோ இருக்காங்க, அவங்க நம்மளை பாதர்டாக இருந்து அவங்களுக்கு நம்ம பிஸியாக கன்சர்ன்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களை நம்ம விட்டுடுறோம். அண்ட் அதுதான் என்னென்னா இட் லீட்ஸ் டு the relationship getting spoiled, you getting distanced from your own family and friends. இப்போ I'm not in that space. 2 sons Balaji, எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? how are you balancing it? நான் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டாலே ஆன்சர் இன் 20 மார்க் மாதிரி பெருசாக பேசுகிறேனோ அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்தால் இதை கேட்டீங்க. இன்றைக்கி குழந்தைக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கும்போது சைடு வீலோட தான் வாங்கி கொடுக்குறோன்னா நம்மளுக்கு அதுதான் நம்மளோட ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் ஆர் சைல்டு. என்னென்னா ஐயோ அதுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, நம்ம செமையாக பார்த்துக்கணும்.
ஸ்கூலில் நல்லா 2 போட்டு கற்றுக் கொடுங்க சார், நல்ல 2 சாத்துங்க அப்படின்னு சொல்கிற அம்மா அப்பா இருந்த காலத்துலேருந்து நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, ஹவு டேர் ஷீ கேன் ஸ்பீக் லைக் தட் டு மை சைல்ட், am I not paying the fees அப்படின்ற அம்மா அப்பா கிட்ட இருக்கிற வந்துட்டோம். Correct. So we are too protective as parents. As parents, we don't want to be too protective, but we can't help being protective also. Like அது எங்களால் எல்லாமே தடுக்க முடியல, பட் அதனால் we are learning as parents. And also again நான் வந்து என் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறது, அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் ஐ டோன்ட் வாண்ட் தெம் டு பிகம் திஸ் தட், அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் தெம் டு பி 2 குட் ஹியூமன் பீயிங்ஸ். கரெக்ட். அவங்க எதுவுமே ஆகலை, இந்த ஐஏஎஸ் ஆகணும், கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இந்த மாதிரி வரணும், அதெல்லாம் எனக்கு 2 நல்ல பசங்க. இஃப் ஐம் மேக்கிங் தெம் grow to be those individuals, I will be very happy. ஸோ இருக்கிற நேரம் கிடைக்கிற அந்த நேரத்தை முழுசாக யூஸ் பண்ணல இல்லையா? I have a friend called Muthu. அவர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் என் கூட கமெண்ட்ரி பண்ணுறாரு, அண்ட் ஃப்ரம் பிக் எஃப்எம் இஸ் பின் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஐ see him as a great father and somebody who is so good with kids. என்னன்னா அவர்கிட்ட நீங்கள் ஒரு குழந்தைய கொடுத்து ஒரு பாட்டில், இந்த தண்ணி குடிக்கிற பாட்டிலை கொடுத்துட்டிங்கன்னா, அந்த பாட்டிலை வச்சு அந்த குழந்தையோட 2 மணி நேரம் பயங்கர என்டர்டெயின்டாக அந்த குழந்தைய வச்சு அப்படி இருப்பார். ஸோ நான் அவர்கிட்ட இருந்தால் அதை கற்றுக்கிட்டேன். யூ டோன்ட் நீட் ஃபேன்சி கேட்ஜெட்ஸ் ஒரு டெலிஃபோன் ஒரு மொபைல் ஃபோன் டேப்லெட் இதெல்லாம் வச்சு அந்த இப்போலாம் நம்ம ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணுறோம், ஒரு ஃபோனை கொடுத்துட்டா நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருக்கலாம். ஸோ எனக்கு அது வந்து ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி நடந்தது. ஃப்ரம் தட் டைம் ஐ நியூ தட் இட் வாஸ் நாட் லைக் நான் குழந்தையோட 3 மணி நேரம் பக்கத்துலேயே உட்காந்தேன் இல்லை, ஆக்டிவாக அதோட எனர்ஜியோட உங்களோட எனர்ஜி எவ்வளோ மேட்ச் பண்ணி நீங்கள் இருக்கீங்களோ, ஐ திங்க் 5 மினிட்ஸாக இருந்தாலும் அந்த குழந்தை வில் ஃபீல் தட் டைம் இஸ் வெரி மெமரபிள். நீங்கள் பாட்டுக்கு எங்கள் ஃபோனை இப்படி பார்த்துட்ருக்கீங்க, குழந்தை பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன்னா, அந்த குழந்தைக்கு நீங்கள் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். நானே அந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஐம் ட்ரைங் டு கெட் பெட்டர். ஏன்னா நீங்கள் குழந்தைங்க எனர்ஜியை மேட்சே பண்ண முடியாது, தே ஆர் 100% இன்வால்வ். ஸோ நீங்கள் 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருந்தால் கூட ஆக்டிவாக அவங்க கூட இருந்துட்டோம் அப்படின்னா, தட் வில் மீன் த வேர்ல்ட் டு தெம். அண்ட் நம்ம ரொம்ப ஆனஸ்ட்டாக குழந்தைங்க யாருக்குமே நம்ம என்ன கருத்து சொல்லி வளர்த்தாலும் அது மைண்டில் நிற்கவே நிற்காது. தே லேர்ன் மோர் அவுட் ஆஃப் வாட் தே சி அண்ட் தென் வாட் தே ஹியர். ஸோ அவங்க பார்க்குற அந்த அப்பா அம்மா வந்து எனர்ஜெட்டிக்காக ஆக்டிவாக இன்வால்வ்டாக அவங்க லைஃப்பில் இருந்தாங்கன்னு தெரிஞ்சதுன்னா, ஐ திங்க் வி வில் ஹவ் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அன்லைக் மெனி ஆஃப் ஆர் ப்ரீவியஸ் அப்பா பையன் ரிலேஷன்ஷிப், அம்மா பையன் ரிலேஷன்ஷிப். ஏன்னா நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் சொசைட்டி. நம்ம இப்போ இந்தி நார்த் இந்தியாலாம் போனால் பெட்டா அப்படிலாம் கட்டி, நம்ம அப்பெல்லாம் அம்மா அப்பானா தூரமாக வச்சு அப்பா எப்படி இருக்காங்க அப்படிதான் பயத்துலேயே பாதி அப்பா அம்மா வந்து அம்மான்றதோட அப்பாவெல்லாம் வளர்த்துருக்காங்க. ஸோ எங்களுக்கும் அந்த இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பக்கத்தில் வரணும்னா அந்த ஆக்டிவாக குழந்தையோட இருக்கணும் அப்படின்றது தான் இப்போதைக்கு சமீபத்திய லேர்னிங். 21 வயசில் கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னாச்சு. அப்போ உங்கள் ஒய்ஃப் உங்களோட 1 வயசு கம்மியாக இருந்திருக்கும். 2 வயசு. அது 22 20. இதுலேருந்து இவ்வளோ தூரம் ஒரு ஜேர்னி, லைக் கிட்டத்தட்ட 10+ இயர்ஸ். இதுலேயே நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கும் மக்கள் இதை பார்க்குறவங்களுக்கு. பிகாஸ் யங் கப்புள்ஸ் வந்து அந்த டாலரன்ஸ் இல்லை, ஒருத்தர் பொறுமையாக பேசிக்கிறது கூட உங்களுக்கு அந்த நேரம் இல்லை. ப்ளஸ் இவ்வளோ தூரம் பர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்னு எதுவுமே கிடையாது. பட் என்ன கற்றுக்கிட்டீங்க? ஸோ ஃபார் ட்ராவல் பண்ணதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாட் ஹவ் யூ லேர்ன்ட் ரிலேஷன்ஷிப் பெட்டர் ஆக்கிக்கிறதுக்கு? அதே மாதிரி ஏன்னா பேரண்டிங்லேயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும், குழந்தைங்களோட மென்டல் வெல்னஸ்லையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ வாட் ஹவ் யூ லேர்ன்ட் இந்த ஜேர்னி? 15 இயர்ஸ் எக்ஸாக்டாக. இந்த வருஷம் தான் கல்யாணம் ஆகி 15 இயர்ஸ் எங்களுக்கு. இட் இஸ் இப்போ நாங்கள் லவ் பண்ணும்போது லைக் மோஸ்ட் ஆஃப் அஸ் லைக் வி டென் டு சி ஒன்லி த ஸ்வீட். அதாவது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் பார்க்கும்போது நல்ல சைடு ஒண்டி தான் அவங்களால காட்ட முடியும். அந்த 2 மணி நேரத்தில் இருக்கிற நல்ல சைடு ஒண்டி பார்த்துட்டு நீங்கள் 24 மணி நேரம் ஒருத்தரோட இருக்க ஆரம்பிக்கும்போது, என்னது இவன் இப்படி எழுந்துக்கிறான், இவன் என்ன இப்போ இப்படி குளிக்கிறான், இவன் என்ன இவனுக்கு இவ்வளோ கோவம் வருதுன்ற மாதிரி எல்லாமே ஷாக்காக தான் இருக்கும். அண்ட் கம்ப்ளீட்டாக வேர்ல்டு கொலைட் ஆகும். அண்ட் தூரத்துலேருந்து பாரு இவன் வீட்டுக்கு எவ்வளோ நல்லதாக பண்ணுறான் அப்படின்ற பக்கத்தில் வரும்போது, என்ன அவன் வீட்டுக்கு இவ்வளோ பண்ணுறான் அப்படின்ற மாதிரி எல்லாமே எல்லா பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்கும்போது மாறும். அண்ட் வி வர் டூ யங் டு ஹேண்டில் அ ரிலேஷன்ஷிப் ஆர் டு ரன் அ ஹவுஸ். ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு மெச்சூரிட்டியும் இல்லை. அண்ட் அந்த அளவுக்கு வந்து வி வர் நாட் ரெடி. The journey was very difficult for both of us. I will not say I was facing so much. She was okay. அவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க. 2 பேருக்குமே ரொம்ப கஷ்டமான ஒரு ஜேர்னி. நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் இருந்திருக்கு அண்ட் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அண்ட் ஸோ when you go through so much emotionally, financially, lot of things happening around you, you tend to take bad decisions. And bad decisions will be followed by bad things happening to you or to the person involved in the relationship, and that will be followed by guilt, regret. இது எல்லாமே எங்களுக்கும் ஒரு இதுவாக தான் இருந்தது. இதுதான் அந்த இப்போ இது மாதிரிலாம் நடக்கும்போது ஒரு பாயிண்டில் இது தேவையில்லைப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் எங்களுக்கும் நிறைய வாட்டி எங்களை அப்பா இது வானாம்பாயப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது சம்வேர் வி கைண்ட் ஆஃப்
we go back to each other. Whatever happens, we went back to each other. And மனசு விட்டு அந்த கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும், அது முக்கியம் இல்லை பாலாஜி? ஸோ நான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, ஒரு பாயிண்டில் வந்து என்ன அதிகமாக பேசும்போது என்ன பேசுன்னு தெரியாமல் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசி அந்த ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளமே அன்அட்ரஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் ஜேர்னி. பட் ஆனால் சம்வேர் ஒன் திங் வாஸ் லைக் வி வர் ஏபிள் டு டாலரேட் ஈச் அதர் அண்ட் வி வர் ஏபிள் டு கோ பேக் டு ஈச் அதர் அண்ட் எப்படியாவது இதை ஒர்க் பண்ணிடணும், இது கரெக்டாகிடணும். இது வந்து ஒரு நான் சொல்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஜேர்னி. அதுக்கப்புறம் வி ஹேட் கிட்ஸ் அண்ட் குழந்தை பிறந்தோடனே ப்ராப்ளம்லாம் சால்வ் அப்படி கிடையாது. அது கிடையாது, அது இட்ஸ் நாட் ட்ரூ. இப்போ சினிமாவில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹாப்பி சுபம் அப்படி அது மாதிரி இந்த குழந்தை பிறந்த அப்படியும் கிடையாது. ஸோ இமேஜின் குழந்தை பிறந்த 2வது நாள் நான் வேலைக்கு வந்துட்டேன். இமேஜின் சம்பன் ஹூ இஸ் ஒர்க்கிங், ஷி ஹேட் அ கெரியர், எவ்ரி திங் ஹேட் டு பாஸ் தட், ஹாவ் அ சைல்டு அண்ட் கோ த்ரூ ஆல் தட் ஹார்மோனல் சேஞ்சஸ். அப்படிலாம் இருக்கும்போது நான் பாட்டுக்கு வரும்போது அகெயின் தட் இஸ் நாட் அ குட் சைன். ப்ராப்ளி ஐ குட் ஹவ் டன் பெட்டர். ஸோ அந்த மாதிரி நிறைய ட்ரையல் அண்ட் எரர் தப்பு அதெல்லாம்க்கப்புறம் எங்கே அப்படின்னா வி கைண்ட் ஆஃப் ஃபெல்ட் we are so used to each other for 18 years. We don't know. நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து சொல்கிறேன். எனக்கு அவங்க வந்து ஃபஸ்ட் இயர் வந்து 2003 நாங்கள் காலேஜ் சேரும்போது we became friends. ஸோ எங்கள் 2 பேரும் தவிர எங்களுக்கு வேறு யாரையுமே தெரியாது. அண்ட் எங்களுக்கு நாங்கள் தான் இது மாதிரி. ஸோ எங்கேயும் அந்த பேசிக்காக ஒரு ரெஸ்பெக்ட், இப்போ 2 பசங்க ஒரு பையன் பொண்ணு ஒரே என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கிற இதனால எங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பையும் நாங்கள் அப்படியே பார்த்தோம். ஸோ பட் ஆனால் ஐ திங்க் அ ப்ராப்பர் மேரேஜ் ரிலேஷன், நீங்கள் சொன்ன பர்ஃபெக்ட் இது கிடையாது, பட் நல்ல மேரேஜ் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னா தேர் ஷுட் பி தட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். ஒரு பேசிக் விஷயம் வந்து ட்ரஸ்ட்டு. 3வது வந்து இது ஸ்பேஸ். இது 3த்தையும் எங்களுக்கு நாங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்குள்ளே வந்து அது வரத்துக்கு வந்து கொஞ்சம் வருஷம் ஆச்சு. பட் ஆனால் ஒன்ஸ் அது வந்ததுக்கப்புறம் ஐ திங்க் வி ஹாவ் அ கிரேட் டைம் ஆஸ் அ ஃபேமிலி. வி ஆர் வெரி ஹாப்பிலி மேரிட் ஃபார் 15 years டுகெதர் நவ. திஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ட்ரஸ்ட், ரெஸ்பெக்ட், ஸ்பேஸ், சமுதாய அக்கறை, ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பார்வை எப்பவுமே ஐவ் சீன் இட் இன் யூ. எப்படி அது ஏன் எப்படின்னு கேட்குறேன்னா, இது நம்ம மக்கள் இளைஞர்கள் முக்கியமாக எதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பட் ஏதாவது ஒரு இன்ஹிபிஷன் இருந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு. ஸோ அது எப்படி அந்த கண் பார்வை, ஹவு டிட் யூ கெட் இட்? உங்களுக்கு எப்படி அது வந்துச்சு? நான் வந்து இப்போ ஒரு சப்போஸ் நான் ஒரு பேங்க்கில் கிளர்க்குன்னா அந்த இடத்துல என்னால் நல்லது என்ன பண்ண முடிஞ்சிருக்குமோ நான் அதை பண்ணியிருப்பேன். ஸோ இப்படி தான் நான் பார்த்து வளர்ந்தேன். அண்ட் 2வது விஷயம், நிறைய பேர் பண்ண பார்க்குறாங்க. ஐ திங்க் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஆஸ் அ கொஸ்டின். ஆனால் இன்னோவேஷன் என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே நல்லது பண்ணுறதுன்றதுனா அது ரொம்ப பெருசாக இந்தியாவை மாற்றுறது இல்லை உலகத்தையே திருத்துறது, அது நம்மளால் முடியவே முடியாது. இப்போ நல்லது பண்ணுறதா இருந்தால் ஐயோ என்னால் இது இவ்வளோ பெரிய எதுவும் அதெல்லாம் கிடையாது. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ நான் ஒரு படம் ஷூட்டிங் நடிச்சிருந்தேன். எனக்கு டெய்லி காலைல ஒருத்தர் வந்து இப்படி வணக்கம் சொல்லுவார். அவரை பார்த்தாலே அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். 40 வருஷமாக சினிமாவில் இருக்கிறவர். அவருக்கு ரீசெண்டாக சுகர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாகி அவரால் வந்து ஒழுங்காக வேலை செய்ய முடியல. டெய்லி ஷூட்டிங் வந்தால் தான் அவர் காசு. ஸோ இதெல்லாம் இந்த டிஃபிகல்ட்டிலாம் மேட்ச் பண்ணி அவரோட பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டிட்டார், பையனுக்கு ஃபீஸ் கட்டணும். அப்படின்னும் போது தட் த லீஸ்ட் ஐ குட் டூ இஸ் டு பே த ஃபீஸ் ஆஃப் அ மேன் ஹூ இஸ் அ கொலீக். நான் இப்போ போய் உலகத்தை காப்பாற்றணும்னு கிடையாது. நான் இப்போ என் கூட வேலை பண்ணுற ஒருத்தருக்கு நான் ஹெல்ப் பண்ணேன், இதுவே போகிறோம். இப்போ என்னால் ஃபீஸ் பே பண்ண முடியலனா கூட நான் இப்போ வந்து எஃபர்ட் எடுத்து என்கிட்ட நானே இப்போ காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து டாக்டர் இது மாதிரி ஒருத்தர் நான் பார்த்தேன், முடிஞ்சால் உங்களுக்கு ஏதாவது அவருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு அதுதான் நான் சொல்கிறது. அதுதான் உங்கள் உலகம். அந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் எதாவது பண்ணால் ஸோ நான் இப்போ வந்து ரீசெண்டாக என்னோடய லாஸ்ட் பாட்காஸ்ட்டில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு டீச்சரை பார்த்தேன். மகா மிஸ்னு ஒரு டீச்சர், தனியாக ஆளாக ஒரு ஜவ்வாது மலைன்ற ஊரில் பழங்குடி மக்களுக்கான ஒரு ஸ்கூலில் 30 பேர்லேருந்து 600 பேர் ஆக்கியிருக்காங்க. அவங்க ஒரு அவார்டில் நான் பார்க்கும்போது ஒரு டாய்லெட், எனக்கு டாய்லெட் கூட எங்கள் ஸ்கூல் பசங்களுக்கு இல்லை, கட்டி தரீங்களான்னு ஒரு மினிஸ்டரை கேட்டாங்க. நான் அடுத்து யாருக்கோ அவார்ட் கொடுக்கும்போது சொன்னேன், எனக்கு இது ரொம்ப நாளாக பண்ணணும்னு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் இதை சொல்லிவிட்டு இந்த பாட்காஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ அந்த வர மெயில்லையோ வர மெசேஜ்லாம் பார்த்தா எனக்கு சொல்லுங்கள், நாங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எப்படி காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் இன்னொரு இதுவும் சொல்லியிருந்தேன், இயரிங் எய்ட் இருந்துன்னா ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் போகிறதுக்கு ஹெல்ப், அவங்க யாருன்னு சொல்லுங்கள். அப்போ ஆக்சுவலாக இவங்களுக்கு தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு கிடையாது. நம்ம எப்பவுமே என்ன நினைப்போம்னா, இட் ஹாஸ் டு பி ஆஃபர்ட் டு தெம் இன் அ பிளாட்டர் அப்படின்னு நினைப்போம். அதாவது இப்போ ஐயோ நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் கண்ணுக்கு முன்னாடி எனக்கு யார் என்னன்னு சொல்லுங்கள், நான் அதை பண்ணிடுறேன். தேடுங்க. நீங்களே கண்ணு திறந்து பார்த்தா அவங்க வீட்டுக்கு முன்னாடியே ஒரு அயன் கடைக்கார குழந்தைக்கு காது எய்டு தேவைப்பட்டிருக்கும்.
யாரோ ஒருத்தருக்கு ஏன் பண்ணணும்? ஸோ ஹெல்ப் பண்ணுறதுனா ரொம்ப பெரிய விஷயம். எங்கேயோ தேடி நான் அவங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல, அதனால் அப்படி கிடையாது. நம்ம முன்னாடியே அவ்வளோ பேர் இருக்காங்க. சின்ன சின்னதாக அவ்வளோ பெரிய காசு இருக்குது. கரெக்ட். அண்ட் அதுதான் உலகத்தை அதான் உங்களோட உலகம். அந்த உலகத்தை சேஞ்ச் பண்ணுங்கன்ற நான். ஸோ இப்படி தான் நீங்கள் கேட்ட அந்த எப்போவோ கேட்ட கேள்விக்கு பதில். நானும் பாலாஜி பேசுனதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் உபயோகமாக இருந்தாலும், இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று எடுத்துக்க முடிஞ்சாலும், ஐ திங்க் இந்த கான்வர்சேஷனோட பர்பஸ் சால்வ் ஆயிரும் நான் நம்புகிறேன். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி. தேங்க்யூ பாலாஜி, தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஐ ஃபெல்ட் ஹாப்பி டாக்கிங் டு யூ பிகாஸ் இட் இஸ் நாட் அபவுட் மை ஃபில்ம். பிகாஸ் எல்லா இடத்துலையும் அந்த படம் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். ஒரு சில இடங்களில் தான் வந்து அது இல்லாமல் மற்ற விஷயங்கள் பேச முடிஞ்சது. அண்ட் ஆல்சோ ஐ திங்க் ஐ பின் வெரி கேண்டிட் இன் அ லாங் டைம் இதுதான் நினைக்கிறேன். அண்ட் இந்த இன்டென்ஷன் வந்து யாரோ ஒருத்தருக்கு எங்கேயோ போயிட்டு அவங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கோ இல்லைனா பெட்டர் ஆக்கிக்கிறதுக்கோ ரிலேட் பண்ணிக்கிறதுக்கோ யூஸ் ஆகணும் அப்படின்னா ஐ தாட் ஐ வில் ஓப்பன் அப். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ டாக்டர். தேங்க்யூ பாலாஜி. நன்றி.